சாய்ராம். இன்னைக்கு பிரார்த்தனை நேரத்தில் பொதுவான பிரார்த்தனைகள் தான் செய்ய போறோம். இனி பிரார்த்தனை நிச்சயமாக உங்களுக்கு கரெக்டா 10 மணிக்கு பப்ளிஷ் ஆகிறது போல ரெடி பண்ண போறோம். ஸோ நிறைய பிரச்சனைகள் இங்கே ஓடுது. ஸோ மனுஷனுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா அதற்கு பிரார்த்தனை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அவனுக்கு தேவைப்படுது. அந்த ஆயுதத்தை வச்சுதான் அவன் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். நாம நினைச்சது எல்லாம் இந்த மாசம் நிறைவேறணும். நம்மளுடைய கர்மாக்கள் பாதியாவது இந்த மாசத்துல குறையணும். தீயவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக மாற வேண்டும். வருமானத்தை அதிகரித்து கடனை குறைக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கத்துல முதலிடமா, நேர்மையில முதலிடமா அவங்க சிறந்து விளங்க வேண்டும். தொழில் இல்லோ வளமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும். நாம உதவி செய்யக்கூடிய மனிதர்களாகவும் வாழ வேண்டும். கடவுளுடைய முழு குழந்தையாக நாம் இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு லட்சியத்தை உருவாக்கி அந்த லட்சியத்துல மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கையில எது இல்லையோ அதை பற்றி கவலைப்படாம எது இருக்குதோ அதை கடவுள் எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். யாரிடமும் கோபப்படக்கூடாது. யாருக்கிட்டையும் அகங்காரமா, அதிகாரமா, துச்சமா நடத்தக்கூடாது. கோபம், காமம் இதுல இருந்து நான் விடுதலை அடையணும். உலகத்துல யார் பசி அப்படின்னு வந்தாங்களோ அவங்களுடைய பசிய நீங்க போக்கணும். நல்ல மனசுல தான் நீங்க குடியிருப்பீங்க. என்னுடைய மனசு என்னைக்கும் எப்பொழுதும் நல்லவைகளையே நினைக்கட்டும், நல்லவைகளையே தியானம் செய்யட்டும். என்னோட வாழ்க்கையில இனி நான் நேர்மையானவனாக வாழ வேண்டும். கடவுள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் நான் பின்பற்ற வேண்டும். சாயப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஆரத்தி, சச்சரித்திரம், மெடிடேஷன், பிராணாயாமம் இதை நான் தினந்தோறும் செய்ய வேண்டும். எல்லோரிடத்திலும் அன்புடன், இரக்கத்துடன், கருணையுடன் இருக்க வேண்டும். உலகத்துல மிஞ்சின சக்தி கடவுள் சக்தி. அந்த கடவுள் சக்தியை நான் பரிபூரணமாக உணர வேண்டும். கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சந்தேகம் இல்லாமல் அதை முழு நம்பிக்கையுடன் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீரே சுமக்க வேண்டும். எனக்கு முழுமையான சுதந்திரம் தர வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உன்னுடைய பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நீரே கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான ஒரு உதவியையும் நீரே பெற்று தர வேண்டும். அவங்களுக்கு தேவையான அடிப்படை அறிவுகளையும் நீரே கொடுக்க வேண்டும். சகலமும் நீரே, எங்கும் எதிலும் நீரே. நாங்கள் எப்பொழுதெல்லாம் கண்கள் கலங்கிய நிலையில் இருக்கிறோமோ அப்பொழுது எல்லாம் எங்கள் கண்களை துடைப்பதற்கு நீ இருப்பாய் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதற்குண்டான மன வலிமையையும் மன சக்தியையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும். எந்த கடவுளையும் நாங்கள் பழிக்கவோ எந்த கடவுளையும்
நாங்கள் உதாசீனப்படுத்தவோ கூடாது. எங்களுடைய கைகளை ஆசீர்வாதம் செய்யுங்கள், எங்கள் செவிகளை ஆசீர்வாதம் செய்யுங்கள், எங்கள் கண்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள், எங்களுடைய ஐம்புலன்களையும் ஆசீர்வாதம் செய்யுங்கள். எங்களுக்கு முன்பாக நீ இருக்கிறாய் என்பதை எங்களுக்கு உணர்த்துங்கள். இந்த அன்பேசாய் குடும்பத்தில் யார் என்ன ஏது கேட்கிறாங்களோ அது அத்தனையும் நீங்கள் தருவதற்கு எங்களை தகுதியானவர்களாக மாற்றுங்கள். மன வலிமையை அதிகப்படுத்துங்கள், தைரியத்தை அதிகப்படுத்துங்கள். விட்டு கொடுத்து வாழ்வதில் இருக்கக்கூடிய உண்மை நிலையை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தியாகம் செய்வதில் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுங்க. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதற்கு நல்ல அறிவுரைகளும் நல்ல மன வலிமைகளும் கொடுங்க. இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைத்து தர நீரே எங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். இதுதான் இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை கண்களை மூடியபடி முழுவதுமாக கேளுங்கள். நாளையில இருந்து உங்களுக்கு தனிப்பட்ட பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக செய்யப்படும். உங்களோட ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க கொடுத்தாதான் அதை நாம செப்பரேட்டா செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால பிரார்த்தனையை எல்லோரும் சேர்ந்து செய்யணும். நம்ம ரெகுலரா சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு நாளும் மாலை எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு எல்லோரும் கூட்டு பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இனி எல்லா சாய்ராமும் 7 மணிக்கு இந்த பதிவை கேட்டுக்கோங்க. இதை மறுபடியும் 7 மணிக்கு சாய்ப்பா முன்னாடி பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் இந்த நாளும் இந்த மாதமும் நல்ல மாதமாக இருக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த பிரார்த்தனை நேரத்தை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.